சங்கீதம் 33 18 19 ஆகிய 2 வசனங்களை பாருங்கள். மனிதருக்கு தேவையான 2 வித பராமரிப்புகளையும் இறைவன் நமக்கு செய்வதாக அங்கே உரைக்கப்பட்டுள்ளது. 18ஆம் வசனத்தில் மனித ஆத்ம ரட்சிப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆத்மாவை மரணத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கின்றார். 19ஆம் வசனத்தில் அவருடைய சரீரங்கள் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கும்படிக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்பதாக உரைக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, மனித வாழ்வில் 2 பகுதிகள், ஒன்று ஆன்மீக வாழ்வு, மற்றொன்று சரீர வாழ்வு. இந்த இரண்டிலும் நம்மை மகிழ்வுடன் வாழச் செய்யவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு அனுப்பி தந்தார். அவர் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை அவருடைய இரத்தத்தினால் ஏற்படுத்தினார். தொடர்ந்து நம்மை வாழ்விப்பதற்காக தூய ஆவியானவரையும் நமக்காக ஈந்தளித்திருக்கின்றார். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து மகிழ் வாழ்வை நாமும் உரிமையாக்கிக் கொள்வோம்.